Lord's my shepherd, I'm not want. He makes me lie in pastures green. He leads me by the still waters. His goodness restores my soul. He guides my way in righteousness, and He anoints my head with oil, and my cup it overflows with joy. I feast on His pure delight. My dear people of God, we would like to welcome you all for this morning service in the name of our genuine shepherd. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கின்றார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே ஒழிய வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்றார் எங்கள் ஆண்டவராகிய இயேசு. Let us listen to the song.
நித்தம் என்னையால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்தார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. நாங்கள் சற்று நேரம் அமைதலாக இருந்து கடந்த நாட்களிலே எங்களுடைய சிந்தனை, சொற்கள், செயல்களால் நேர்மையுள்ள ஆயனுக்கு விரோதமாக தவறிழைத்த வேலைகளை எண்ணி பார்ப்போம். අපේ ස්වර්ථමත් අග්නිශ්‍රව සිටිමින් අපි අපගේ චින්තනය, වචනය සහ ක්‍රියාව තුළ ජෙනුවින් එන්ඩේරයාට විරුතින් අපි කරාවු සියල්ම පාපය ගැන අපි මතක් කරමු. විශේෂයෙන් එතුමාගේ වචනයට සවන් දෙන්න අපි අමතක වුණා වූ වෙලාව ගැන අපි සලකා බලමු. Let us make humble confession of our sins to God, very especially to our thoughts, words and deeds, and especially against our genuine shepherd. The time that we have rejected to listen to his voice, time that we have gone away from the presence of genuine shepherd, time that we have forgotten to follow the good qualities of our genuine shepherd. Shall we all sing together? ஆண்டவரே இரங்கும். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பொதுவான பாவ அறிக்கையாக ஆண்டவரே இரங்கும் என்கின்ற பாடலை பாடி எங்கள் பாவங்களை நேர்மையான ஆயனிடத்திலே அறிக்கையிடுவோம். வல்லமையும் கருணையும் மிக்க ஆண்டவர் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பாராக, எங்கள் கடன்களை அவர் தீர்ப்பாராக, நாங்கள் மனம் திரும்பி வாழ தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் தருவாராக, தூயாவியரின் அருளையும் ஆறுதலையும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் தந்தருவாராக. May the Almighty and merciful Lord grant unto us pardon and remission of all our sins, time, firmament of life, and the grace and comfort of the Holy Spirit. Amen. Amen. Let us pray. அப்பே ஆக்ஞா கரவும் நாங்கள் ஜெபம் செய்வோம். நல்லாயனாம் ஆண்டவரே, நீர் துரத்துண்டவைகளை
தேடி கண்டுபிடிக்கவும் மந்தைகளுக்கு வாழ்வளிக்கவும் இவ்வுலகத்திற்கு வந்தீர். அந்த வாழ்வு பூரணப்படுத்தப்பட நீர் இந்த உலகத்தை தெரிந்தெடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆயனே, எங்களை போஷித்தருளும், நாங்கள் திருப்தி ஆகின்றோம். ஆயனே, எங்களை குணமாக்கும், நாங்கள் முழுமை அடைகின்றோம். எங்கள் நல்லாயனாம் கிறிஸ்துவின் மூலம் இதை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். Shall we all have the scripture reading? The first reading, Psalm 23. Psalm 23. கீதாவலிய விசித்துவனி கீதே, திருப்பாடல் அல்லது சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பட்படேன். தேவனீர் என்னோடைய கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்பாக நீங்கள் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளெல்லாம் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். The New Testament reading is taken from 1 Peter chapter 2 verses 19 to 25. නවගිරි සුමගියවීම පළවනි පෙදුරු දෙවැනි පරිච්ඡේදයේ 19 පදය සිට 25 පදය දක්වා. புதிய ஏற்பாட்டு பாடம் 1 பேதுரு 2 அதிகாரம் 19 வசனம் முதல் 25 வசனம் வரை. துன்புறும் கிறிஸ்துவின் முன்மாதிரி. வீட்டு வேலையாளர்களே, உங்கள் தலைவர்களுக்கு முழு மரியாதையுடன் நடந்து பணிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் கனிந்த உள்ளம் உள்ளோருக்கும் மட்டுமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் பணிந்திருங்கள். ஒருவர் அநியாயமாக துயரும் போது கடவுளை மனதில் கொண்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாரானால் அதுவே அவருக்கு உகந்ததாகும். குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவை மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது கடவுளின் திருவார்த்தை. கடவுளே, உமக்கே நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. The Holy Gospel according to St. John, chapter 10, beginning at first words. සුභාරංචි කියවීම යොහන්තුමා අනුවලියනද සුභාරංචි 10වෙනි පරිච්ඡේදයේ 1වෙනි පදය සිට ජෝවාන් ලියනක් செய்தி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியுள்ளது. ஆண்டவரே, உமக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. ஆட்டுக்கொட்டினை பற்றிய உபமை. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்,
ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவர். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவருக்கு பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவே நல்ல ஆயர். மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்தில்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சலிடத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ்ச்சி உண்டாவதாக. நாங்கள் ஜெபம் செய்வோம். Let us pray. May the words of my mouth and the meditation of our hearts be always acceptable in thy sight, O Lord, my strength and my Redeemer. Amen. Amen. அன்பான மக்களே, அருமையான காலை பொழுதிலே மறுபடியும் உங்களை முகப்புத்தகத்தின் வாயிலாக சந்திப்பதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் வாழுகின்ற இன்றைய சூழலை எங்களை ஆளுபவர்கள் யார், யார் எங்களை ஆளப்போகின்றார்கள் என்பதை குறித்து பல்வேறு விதங்களிலே நாங்கள் அச்சம் கொள்ளுகின்றோம். பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் எங்களை தயார்படுத்துவதா இல்லையா என்பது ஒருபுறம் எங்கள் மத்தியில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும். மறுபுறம் மனித தலைமைத்துவங்களிலே மிகவும் தோல்வி அடைந்தவர்களாக யாரை தெரிந்தெடுப்பது, யாரை தெரிந்தெடுத்தாலும் சரியான முறையிலே எங்களுக்கான ஆட்சி கிடைப்பதில்லை, நாங்கள் எதிர்பார்ப்பது நடப்பதில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் உலகத்திலே வாழ்கின்றோம். இப்படியான இயக்கத்தின் மத்தியிலே தான் இஸ்ராயேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்கள் ஆரம்ப காலத்திலே கடவுளை தங்கள் மெய்ப்பனாக கொண்டார்கள். திருப்பாடல் 23 அவருடைய மெய்ப்புத்துவத்தின் கீழ், ஆளுகையின் கீழ் மக்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். இவ்வாறு வாழ்ந்து கொண்ட மக்கள் பெலிஸ்தியர் இனத்தை பார்த்தபோது அவர்கள் மத்தியிலே மனித தலைவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது தங்களுக்கும் ஒரு மனித தலைவர் வேண்டும் என்ற விருப்பத்துடன் தங்கள் விருப்பத்தை சாமுவேல் என்று அழைக்கப்பட்ட தீர்க்கனிடத்திலே கூறினார்கள். ஆனால் சாமுவேல் தீர்க்கனோ மக்களை நோக்கி, உங்களுக்கு ஆண்டவரே அரசனாக அமையட்டும், வேறு தலைமைத்துவங்கள் தேவையில்லை என்று கூறினார்கள். ஆனால் மக்கள் முரட்டாட்டம் பிடித்ததன் விளைவாக சாமுவேல், முதலாவது சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே, அரசன் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் உங்களுடைய இடங்களை அபகரிப்பார், உங்களுடைய புதல்வர்களை போர் வீரர்களாக பயன்படுத்துவார், புதல்விகளை சமையல்காரிகளாகவும் மனைவிகளாகவும் மறுமனையாட்டிகளாகவும் பயன்படுத்துவார் என்று கூறிய வேளையிலும் மக்கள் அதற்கு செவி சாய்க்கவில்லை. எனவேதான் சாமுவேல் அங்கே சவுல் அரசனை தெரிவு செய்கின்றார். பின்னர் தாவீது அரசனாகின்றார், சாலமோன் அரசனாகின்றார். இப்படியாக மனித ஆட்சிக்கு கீழே மக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். எனினும் கிறிஸ்துவுக்கு முன் 922ஆம் வருடத்திலே இந்த அரசு இரண்டாக பிளவடைந்து வட அரசு தென் அரசு என்று மாற்றம் பெறுகிறது. இவ்வாறு மாற்றம் பெற்ற போது வட அரசு கிறிஸ்துவுக்கு முன் 701ஆம் ஆண்டிலும் தென் அரசு கிறிஸ்துவுக்கு பின் 586ஆம் ஆண்டிலும் அழிவடைந்தன.
இந்த அழிவுகளின் மத்தியிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய 34வது அதிகாரத்திலே இந்த ஆட்சியாளர்கள் மீது மக்கள் கொண்ட நம்பிக்கைகளினால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி பேசுகிறார். இந்த ஆட்சியாளர்கள் மேய்ப்பர்கள் மந்தைகளை சரியாக மேய்க்காமல், புறத்துண்டவைகளை தேடி கண்டுபிடிக்காமல், அதே நேரத்திலே காயப்பட்டவைகளுக்கு மருந்து கட்டாமல் தங்களை தாங்களே மேய்த்துக் கொண்டிருந்த துப்பாக்கிய நிலையை கண்டு எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். இதன் மத்தியிலே தான் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மறுபடியும் என்னுடைய மக்களை நானே ஆளப் போகிறேன். இவர்கள் அரசர்களாலும் ஆட்சியாளர்களாலும் ஏனையவர்களாலும் துன்பப்பட்டது போதும், மறுபடியும் நான் ஆளப் போகிறேன் என்கிற நம்பிக்கையை கொடுக்கின்றார். இந்த நம்பிக்கையின் விளைவாகத்தான் கடவுள் அங்கு நல்ல ஆயனாக, நேர்மையுள்ள ஆயனாக இயேசுவை உலகத்திற்குள்ளே அனுப்புகின்றார். இதனைத்தான் யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை படித்து பார்த்தால் அங்கே யோவான், இயேசுவின் சீஷனாகிய யோவான், இயேசுவை நேர்மையுள்ள ஒரு ஆயராக அங்கு காண்பிக்கின்றார். விசேஷமாக நாங்கள் சொல்லுவோம் நல்ல ஆயன் என்று. நல்ல ஆயனை விட உண்மையிலே கிரேக்க மொழியிலே அது குறிப்பிடப்படுவது நேர்மையுள்ள ஆயன். எனவே நேர்மையுள்ள ஆயனிடத்திலே நீங்கள் நம்புங்கள், உங்களை ஆளுபவர் அவரே என்று யோவான் அறிமுகப்படுத்துகிறார். இந்த நேர்மையான ஆயனிடத்திலே 3 முக்கியமான குண இயல்புகள் காணப்பட்டன. முதலாவதாக, நேர்மையான ஆயன் மிகவும் கருணை உள்ள உள்ளம் கொண்டவராக மக்களை பராமரித்து அவர் போஷிக்கின்றார். கருணை உள்ள உள்ளம் கொண்டவராக மக்களை பராமரித்து அவர் போஷிக்கின்றார். இரண்டாவதாக, நேர்மை உள்ள ஆயர் ஆபத்துக்களுக்கு முகம் கொடுக்கும் ஒரு தலைவர். அதாவது கூலிக்காக மேய்ப்பவன் எதிரிகள் வருகின்ற போது, மிருகங்கள் வருகின்ற போது அவன் மந்தையை விட்டு ஓடி போகின்றார். ஆனால் இந்த ஆபத்தை எதிர்நோக்குகின்ற ஆயன் அந்த மந்தைகளோடு இருந்து மந்தைகளுக்காக உயிர் கொடுக்கின்றார். மூன்றாவதாக, நாங்கள் வாசிக்க கேட்ட புதிய ஏற்பாட்டு பாடத்தின் அடித்தளத்திலே பேதுரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-25 வசனம் வரை உள்ள போதிலே இந்த நல்ல ஆயன் மக்களுக்காக துன்பப்பட்ட போதிலும் அவர் நீதிக்காக குரல் எழுப்பவில்லை. தன்னை துன்புறுத்தியவர்களை பழி வாங்கவில்லை. அவர் நன்மை செய்து துன்பப்பட்டார். எனவே அதுதான் நேர்மையுள்ள ஆயனின் பண்புகள். அவர் எப்பொழுதும் பராமரிப்பாளர், ஆபத்துக்களை எதிர்நோக்குகின்ற ஒரு தலைவர், துன்பப்பட்ட போதிலும் துன்புறுத்தியவர்களை பழி வாங்காத ஒரு தலைவர். எனவே இப்பேற்பட்ட தலைமைத்துவங்களை இந்த நாட்களிலே எங்களால் காணப்பட முடியாது. இப்பேற்பட்ட பண்புகள் உள்ள தலைமைத்துவங்களை நாங்கள் இந்த நாட்களிலே எங்குமே காண முடியாது. எனவே இப்பேற்பட்ட தலைமைத்துவ பண்புகளை கொண்ட மக்கள் 1ஆம் நூற்றாண்டிலே திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47ஆம் வசனம் வரை நாங்கள் படித்து பார்த்தால் இந்த நேர்மையான ஆயனை பின்பற்றிய இந்த மக்கள் எப்பொழுதும் அவர்கள் நட்புறவிலும் அப்பம் பிற்குதலிலும், அதாவது பொதுவான வாழ்விலும் மன்றாடுவதிலும் தங்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அதாவது இந்த ஆயனை பின்பற்றிய அந்த சமூகம் நல்ல உறவை அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். இரண்டாவதாக, பொதுவான வாழ்வுக்குள்ளே அவர்கள் கடந்து போனார்கள். மூன்றாவதாக, அவர்கள் ஜெபத்திலும் உபதேசங்களை கேட்பதிலும் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமூகமாக காணப்பட்டார்கள். எனவே அன்புள்ளவர்களே, நாங்களும் அந்த நேர்மையுள்ள ஆயனின் தலைமைத்துவத்திற்குள்ளே எங்களை அர்ப்பணிப்போம். மனித தலைமைத்துவங்களின் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் இன்று நாட்டிலும் இனி அமைப்புகளிலும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து, எல்லாரையும் விட்டுவிட்டு நேர்மையுள்ள ஆயனிடத்திலே எங்களை முற்று முழுக்காக ஒப்படைத்து
அவருடைய பண்புகளின் அடித்தளத்தில் எங்கள் கிறிஸ்தவ வாழ்வை அமைத்துக் கொள்ள நேர்மையுள்ள ஆயன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் අරුල් පුරිවාරාக. ආමේන්. අපි අද ජීවිතනාම සමාජය ගැන බලන විට අපි කොරෝනස් වෛරස් ඒ ප්‍රශ්නය නිසා අපි දුක් වේදනාව තුළ සිටිනවා. ඒක විතරක් නෙමේ අපගේ පාර්ලිමේන්ට් ඉලෙක්ෂන්ස් කවදාව පවත්වනවා කියන එක ලොකු ප්‍රශ්නයක්. ඒ ප්‍රශ්නය තුළ අපි කාටද ඡන්ද දෙන්නේ? කවුද අපිව පාලනය කරන්න යන්නේ? ඒ වගේ ප්‍රශ්නවලට අපි මුහුණ දෙනවා. අපි විශේෂයෙන් අපි දේශපාලනය පැත්තට ගත්තොත්, දේශපාලන නායකලා ගැන ගත්තොත්, අපි අද විශ්වාසයෙන් නැතුව ජීවිතනාම සමාජය තුළ කවුරු ආවොත් අපිට කිසිම දෙයක් ලැබුණේ නැහැ. එයාගේ පාලනය හරි නෑ කියනා වූ වචනය අපි නිතරම සවන් දෙන්නා වූ වචනය. ඒ තුල අපි දකින්න පුළුවන් විශේෂයෙන් අපගේ පාලනය තුල අපි සතුටු නැහැ. විශේෂයෙන් මේ වගේ අවස්ථාවලදී තමයි ඊශ්‍රායෙල් ජනතාව ජීවත් වුණා. ඊශ්‍රායෙල් ජනතාව දෙවියන් වහන්සේගේ පාලනය යටින් හිටපු ජනතාව. ඒ නිසා තමයි ගීතාවලිය 23 වෙනි ගීතාවලියේදී දෙවියන් වහන්සේ අපගේ එන්ඩේරුවා කියලා ඊශ්‍රායෙල් ජනතාව පිළිඅරගෙන එතුමාගේ පාලනය තුල ජීවත් වුණා. නමුත් පෙලිස්තිය කියනා වූ කණ්ඩායම බලන විට ඒ කණ්ඩායමට නායක කෙනෙක් හිටියා. ඒ නිසා ඒ වෙලාවේදී ඊශ්‍රායෙල් ජනතාව සාමුවෙල්ට කතා කරලා අනේ සාමුවෙල් අපිට රජ කෙනෙක් ඕනේ කියලා ඉල්ලා සිටියා. නමුත් සාමුවෙල් තුමා කියපු දෙයක් තමයි රජතුමා කෙනෙක් ආවොත් එයාගේ පාලනය හරියම ඕනේ. ජනතාවගේ ඉඩම එයා ගන්නවා. ඒ කියන්නේ පිරිමිලාව යුද්ධයට පාවිච්චි කරනවා. කාන්තාවලාව තමුන්ගේ කුසි වැඩවලට පාවිච්චි කරනවා. මේ වගේ හරිම අමාරු පාලනයක් කියලා කිව්වේ. නමුත් ඊශ්‍රායෙල් ජනතාව නිතරම සාමුවෙල්ට කතා කරලා තමුන්ට රජ කෙනෙක් ඕනේ කියලා බලෙන් ඉල්ලා සිටියා. ඒ ගැන අපි පළවෙනි සාමුවෙල් 8 වෙනි පරිච්ඡේදය අපි දකින්න පුළුවන්. නමුත් ඊට පස්සෙව සාමුවෙල් සවුල් කියනවා රජතුමාව, දාවිද කියනවා රජතුමා, ඊට පස්සෙ සාලොමෝන් කියනවා රජතුමා, මෙයා සියලු දෙනාම ඊශ්‍රායෙල් ජනතාව පාලනය කරා. ඒ පාලනය සඳහා පස්සෙව ඊශ්‍රායෙල් රාජ්‍ය දෙකට බෙදුවා. ඒ කියන්නේ උතුරු රාජ්‍ය සහ දකුණු රාජ්‍ය. උතුරු රාජ්‍ය ගැන බලන විට ක්‍රිස්තු පූර්ව 721 මේ උතුරු රාජ්‍ය විනාශ වුණා. ඊට පස්සෙ දකුණු රාජ්‍ය ක්‍රිස්තු පූර්ව 586 විනාශ වුණා. මේ වගේ විශාල විනාශය තුල රජු කෙනෙක් නැතුව, ආගමික නායකලා නැතුව, පූජාව නැතුව, මාලිගාව නැතුව ඊශ්‍රායෙල් ජනතාව හිටපු වෙලාවදී තමයි එසේකියල් දිවසවරුන් 34 වෙනි පරිච්ඡේදයේ නායකලාට විරුද්ධින්, එන්ඩේරු ජනතාවට විරුද්ධින් එතුමා තමුන්ගේ වචනය ප්‍රකාශ කරනවා. එතුමා අභියෝගය කරනවා මේ නායකලාව බලලා හරියටම ඔයලා ගැටලුව බැලුවේ නැහැ. ගැටලුවේ අවශ්‍යතාව හරියටම ඉට්ටු කරේ නැහැ. ගැටලුව පාවිච්චි කරා ඔයගේ බලය වර්ධනය කරන්නට. ඒ වගේ දූෂණය කෙන එතුමා සන්දානම් කරලා දෙවියන් වහන්සේගේ වචනය ප්‍රකාශ කරා. ඒ පසුව තමයි 34 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදයේදී දෙවියන් වහන්සේ කියන දෙයක් තමයි අනේ බලන්න රජු කෙනාගේ පාලනය මිනිසුගේ පාලනය දැක් ඇති. නමුතවර මම මගේ ජනතාව පාලනය කරන්න යනවා. මගේ බැටළුව මම ආරක්ෂා කරන්න යනවා කියලා දෙවියන් වහන්සේ ඒ වගකීම බාරගත්තා. ඒ නිසා තමයි අපි ගද කියවුවා සුවාරංචිය කියවීම තුළ දකින්න පුළුවන් ජෝන් තුමා 10 වෙනි පරිච්ඡේදයේ 1 සිට 10 වෙනි පදයේදී ජේසුස් වහන්සේව ජෝහන් තුමා සාමාන්‍යයෙන් අපේ කියන දෙයක් තමයි යහපත් එන්ඩේරුව කියලා සමාන කරනවා. ඇත්තටම යහපත් එන්ඩේරුව නෙමෙයි, එයා ජෙනුයින් එන්ඩේරියා. ඒ කියන්නේ සත්‍යතාව තියෙනා වූ එන්ඩේරියා. ඒක යහපතට වඩා එහාට පොටක් මේ ගුණාංගයේ තියෙනා වූ එන්ඩේරියා හැටියට අපි දකින්න පුළුවන්. ඒ එන්ඩේරියා තමයි පළවෙනි එතුමාගේ තිබුණා හොඳ ගුණාංගය. එතුමා විශේෂයෙන් බැටළුව
පෝෂණය කරා. බැටළුවෙට තිබුණා වූ දුක් වේදනාව මොකක්ද කියලා සවන් දුන්නා. දෙවෙනි ගුණාංගය තමයි ඒ යහපත් එන්ඩේරුවා එයා සල්ලි වලට වැඩ කරේ නැහැ. ඒ නිසා මේ බැටළු නිසා තමුන්ගේ ජීවිතය පූජා කරා. ඒ කියන්නේ අනතුරු වලට එයා මුහුණ දුන්නා. අනතුරු එන වෙලාවෙදී එයා දාලා ගියේ නැහැ. ඒ එන්ඩේරුවත් එක්ක එතුමා හිටියා. තුන්වෙනි එයාගේ හොඳ ගුණාංගය ගැන බලන විට විශේෂයෙන් පළවෙනි පේදුරු දෙවෙනි පරිච්ඡේදය 19 වෙනිදා 25 වෙනි පදයේ දක්වා අපි නව ගිරිසුම කියවීම වලට සවන් දුන්නොත් දකින්න පුළුවන් මේ එන්ඩේරුවා විශේෂයෙන් ජනතාව වෙනුවෙන් තමුන්ගේ ජීවිත පූජා කරා විතරක් නෙමෙයි තමුන්ට වැරදි කරා වූ ජනතාවට පරිගැනීම ගත්තේ නැහැ. පරිගැනීම ගත්තේ නැහැ. අද අපි දේශපාලනය තුල සහ ආගමික ජීවිත තුල දැක්කෙන දේ තමයි පරිගැනීම. තමුන්ට විරුද්ධින් ක්‍රියා කරන ජනතාවට පරිගැනීම සංස්කෘතිය තුල අපි ඉන්නවා. නමුත් විශේෂයෙන් මේ එන්ඩේරුවා ඒක කරේ නැහැ. ඒ නිසා තමයි එයාට අපි දෙන්නේ ජෙනුයින් ෂෙපර්ඩ්. ඒ නිසා මේ වගේ ජෙනුයින් එන්ඩේරුවාව පිළිගත් ජනතාව ක්‍රියාපොතේ 42 ඉඳලා 47 වෙනකම් අපි කියනකොට අපි දකින්න පුළුවන් මුල් සභාව ජනතාවගේ ජීවිතය. පළවෙනි එක තමයි මුල් සභාවේ ජීවිතේ මේ ඥාපක එන්ඩේරු තුල තිබුණා වූ ගුණාංගය අරගෙන එයාලා පළවෙනි එක තමයි දේශනාවලට සවන් දුන්නා. ඉගෙනවීම වලට සවන් දුන්නා. දෙවෙනි කාරණය ගැන බලන විට එයාලා තමුන්ට තිබුණ දෙයක් අනිත් අයත් එක්ක බෙදාගත්තා. බෙදා ගැනීම තියෙනා වූ සමාජය. ඒක යහපත් එන්ඩේරුවාගේ ගුණාංගය. තුන්වෙනි එක තමයි විශේෂයෙන් හොඳ සම්බන්ධතාවක් ගොඩනගත්තා. එක්කෙනාත් එක්ක හොඳ සම්බන්ධතාවක් ගොඩනගත්තා. ඒක ජෙනුයින් එන්ඩේරුවාගේ ගුණාංගය. ආගමීය දියුණු ජනතාව අපි අද ජීවිතේ නම් සමාජය තුළ දේශපාලන නායක තුළ ආගමික නායකලාගේ නායක පාලනය ගැන අපි එපාවලා ඉන්නා වූ සමාජය තුළ අපි ඉන්නේ. ඒ නිසා තමයි නවතවරක් ජොහාන් තුමා අපිට දෙනවා අභියෝගය. මෙන්න බලන්න. යේසුස් වහන්සේ බලන්න. යාපත් එන්ඩේරුවාය. ජෙනුයින් එන්ඩේරුවාය. ඒ එන්ඩේරුවාව බලලා එතුමාට තිබුණා වූ ගුණාංගය අපගේ ජීවිත තුළ අපි ඒ ගුණාංගය ආරක්ෂා කරන සහ ඒ ගුණාංගයට නව ජීවනය දෙන්නට විතරක් නෙමෙයි එතුමාගේ පාලනය අපි ආපහු පිළිගනිමු. ඒ පාලනය තුළ අපි සියලු දෙනාම සාමය සහ සංගින්ඩියාව තුළ සහ ආඥාව සහ සවන් දෙන්වීම තුළ අපි ගමන් කරන්න පුළුවන්. මේ විදිහට කරන්නට උන්වහන්සේ අපි සියලු දෙනාමට වරදොන වෙනවා. යේසු පිටයි. My dear people of God, today the world where we are living is full of problems, full of issues. Even in Sri Lanka, we all are preparing ourselves for the parliament elections. It's a real problem. It's something today, even in our medias and other areas, we can see the failures of the human ruling, the human leaders. Because the problem, the failures of the human leaderships, even the failures of the religious leadership as well. So in this context, when we come to the our readings, and especially Psalm 23, where the Israelites, in the beginning, they surrendered themselves to the God's leadership. They accepted God as a good shepherd. But what happened was, when we come to the book of 1 Samuel chapter 8, where they cried for a king. They begged Samuel to ask him for a king. But Samuel in the beginning, he refused to accept their request. Because he clearly said, this leadership, the human leadership is going to be very difficult. The king who will take your things, and also he will challenge to boys and girls, who will use your boys for fighting, and also for girls
for cooking and other works. But people never listen to Samuel. They never listen to Samuel, but they keep on asking for a king. Finally, as we all know, Saul, David and Solomon all became kings. In BC 922, what happened was, the kingdom was divided into two main areas. The northern kingdom and southern kingdom. Northern kingdom was destroyed by Assyrians in 721 BC. But southern kingdom also destroyed by the Babylonians in 586 BC. So, in the light of this, when we come to the book of Ezekiel chapter 34, the prophet Ezekiel really spoke against the human leaderships. During this time, no more temple, no worship, no sacrifice, no human leaders. In this context, Ezekiel chapter 34 verse 11, once again, God has taken the responsibility of looking after his sheep. Because his sheep was not looked after by the human leaders properly. So here, once again, God has taken the responsibility of looking after his own people. When we come to the gospel reading, John chapter 10 verses 1 to 10, where the author of the John Gospel introduced Christ as a genuine shepherd. During this time, the Jerusalem temple was destroyed. No more worship, no priest, no sacrifice, no human leadership. Even in the midst of everything, John introduced Christ as a genuine shepherd who was sent by God. There are three main qualities which we can see. One, the compassionate heart of Christ who looked after his sheep. The compassionate heart of a genuine shepherd. Second area, the genuine shepherd was ready to take risk. That means always willing to die for his own sheep and on his people. Third good quality of the genuine shepherd is when we come to 1 Peter chapter 2 verses 19 to 25, where we can see that he died because of the injustice of the religious and political leaders. Even though he died for the injustice, even though he died, he did not want to take revenge for the people who persecuted. That's a good quality of a genuine leader. Genuine leader had a compassionate heart and always willing to take risk. Finally, no revenge-taking model. When we come to the Acts of the Apostles chapter 2 verses 42 to 47, where the early church, they followed the qualities of a genuine shepherd. We can see three main qualities. One, the particular community preserve good relationship with one another. Secondly, the particular community ready to break themselves for the sake of others. Finally, third community ready to spend time in prayer as well as listen to the word of God. Therefore, my dear people of God, today we are living in a society where people fed up about their leaders and human leadership. Lot of favoritism and lot of revenge taking place in our society. Therefore, shall we all focus shall we all come back to our genuine shepherd and hand over ourselves to the genuine shepherd and learn the good qualities of the genuine shepherd and try to be the genuine shepherd to
the sheep. May God bless you all. Amen. Let us spend few minutes and offer our prayers and petitions to our Creator. Let us continue to pray for the pandemic situation in Sri Lanka and other parts of the world. More than 3.4 million people are affected, and 250,000 people died. And also let us thank God for more than 1 million people gone through the experience of healing. And also let us remember our country, 702 people affected by the virus, and also we commit our doctors, nurses, forces for their commitment, and especially we pray for our air forces also. நாளிலும் நாங்கள் மலையக பகுதிகளிலே பல்வேறு விதமான இன்னல்களுக்குள்ளே மனித தலைமைத்துவங்களினால் பாதிக்கப்பட்டு பட்சபாதமான தலைமைத்துவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நினைந்து கொள்ளுவோம். அவருடைய நாளாந்த துன்பங்கள், கொடுப்பனவில்லாத நிலைமைகள், கொடுப்பனவு கிடைக்காத அனுபவங்கள், நிவாரணங்கள் கிடைக்காத அனுபவங்கள், இதற்கு மேலே நீர் பற்றாக்குறையோடு வாழுகின்ற இந்த மக்கள், அத்தோடு கூட வீடுகள் தீக்கிரை காக்கப்பட்டு இன்று முகாம்களிலே வாடுகின்ற மக்கள். எனவே இந்த மக்களுக்காக நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற பட்சபாதமற்ற தலைமைத்துவங்களை உருவாக்க வேண்டும் என்றும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். Let us pray for the people who are sick body, mind and spirit. Let us remember Mr. Tangaya, Rajaratnam, Kovil Pillai, Christopher, Mrs. Basti Emily. We thank God for the healing who has given. Mrs. John, Usha, Bastian, Miss Vatsala, Miss Subramani, Mr. and Mrs. Ratnapandian, Mrs. Pakyam, Mrs. Sivagami, Mr. Daya from Marugal, brother of Reverend Michael Swaminathan, the critical situation. And also let us remember Mr. Sananayaka, known and unknown people. And also let us pray for the people who are celebrating birthdays today, wedding anniversaries, and death anniversaries. And especially we remember the people who are celebrating birthdays today. We pray for Diana Priyadashini, Sarangabani, Anjali Ratnam, and Mr. Rajasingh, and known and unknown people. Let us ask God to bless them and enlarge their territories and protect them from all dangerous things. And also let us finally commit ourselves in thy hands.
And also remember our Buddhist brethren who are going to celebrate their Vesak festivals. Let us pray for them as well. Lord, hear our prayer. Let our cry come unto you. අපි සියලු දෙනාම එක්ව சுவாமி மான்சகை யாக்ஞா කරමු. நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆண்டவர் இயேசுவினுடைய கற்பித்த குடும்ப ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி எங்களுடன் கூட இருந்து நாங்கள் கடவுளையும் அவர் மைந்தனாம் இயேசு கிறிஸ்துவையும் மற்றும் அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி எங்கள் இதயத்தையும் எங்கள் மனதையும் பாதுகாக்கட்டும். தந்தை, மைந்தன், தூயாவியின் திரு ஆசி எங்களுக்குள்ளும் எங்களோடும் என்றைக்கும் நிலைத்திருக்கட்டும். The peace of God which passes all understanding, keep our hearts and minds in the knowledge and love of God and of His Son Jesus Christ our Lord, and the blessing of God Almighty, the Father, Son, and the Holy Spirit be amongst us and remain with us always. Go in peace and serve the Lord in the name of Christ. Amen. God bless you.